வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துட்டு கிளறி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்காமல் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.